அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, அதில் என்ட்ரி டார்கெட் என்ன பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயமும், நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஓவரால் டைரக்ஷன் வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணலாம். ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ் ரொம்ப பெரிய இஷ்யூஸாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல மேலே தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான டெக்னிக்கல் ரீசன் நம்ம வந்து பேசியிருந்தோம். எந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னு நம்ம பேசணும் அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் ஒரு வேளை மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் எந்த லெவலில் டார்கெட் எடுக்கும் அப்படிங்கிறதுல நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராமில் டீட்டெயில் எல்லாத்தையும் அப்டேட்டடாக போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்து தேவைப்படும் போது ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அது வந்து நம்ம பண்ணியிருந்தோமா இல்லையா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம இது வரைக்கும் வீடியோவில் காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து காட்டிடுவோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் அப்படிங்கிறது நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், அதில் இப்போ நேற்று நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ்க்கான ப்ரீவியஸ் சார்ட், ஐ மீன் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது, அதில் ஸ்ட்ராங்காக எந்த லெவல் இருக்குது அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ண மாதிரியான லெவல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கான என்ட்ரியும் அதுக்கான டார்கெட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மென்ஷன் பண்ண டார்கெட்டும் என்ட்ரியுமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து அடுத்து செகண்ட் என்ட்ரிக்கான லெவல்ஸ் எது ஸ்டாப் லாஸ், எது என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எப்படி நமக்கான ப்ராஃபிட் கிடைச்சிது, மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம அப்டேட்டில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நடந்த இந்த விஷயங்களை தான் நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் லைவாக இருக்கிற விஷயத்த தான் இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸாக ஏதோ ஒரு சார்ட் எடுத்தெல்லாம் போஸ்ட் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகிறோம். என்னைக்கு டார்கெட்டோட என்ட்ரி அப்படிங்கிறத வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறது அப்படிங்கிற இந்த லெவலே நமக்கான கால் என்ட்ரி எடுத்தாச்சு. இங்கே என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் வந்து நமக்கு இதுதான் டார்கெட்டு. ஆனால் இந்த டார்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு பையிங், செகண்ட் என்ட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே ஒரு என்ட்ரி, அதுதான் நமக்கு இங்கே டார்கெட்டு. கடைசியாக என்ட்ரி இங்கே ஒரு பையிங்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டார்கெட். ஸோ 4 என்ட்ரி வந்து நமக்கான என்ட்ரி பிளான் பண்ணி எடுத்தோம். ஸோ சூப்பரான டார்கெட்டு. இந்த என்ட்ரி நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இதுதான் நம்ம எடுத்த விஷயங்கள். இதில் ஆப்ஷன் பையிங்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் சார்ட்டுக்கும் ப்ரீவியஸ் டைரக்ஷனுக்கும் இன்னைக்கு நடந்த வேரியேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ப்ரீவியஸ் சார்ட் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி இந்த ரேஞ்சோடைய கரெக்ஷன் அப்படிங்கிறது 80 to 90% கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் மேலே போகும். ஆனால் இன்னைக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ரேஞ்ச் லெவல் அப்படிங்கிறது 24,350 to 500 கிட்டத்தட்ட. ஸோ இந்த லெவல் ரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்ஷன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. கரெக்ஷன் இல்லாமல் அகைன் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கரெக்ஷன் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது 24,350 to 380 இந்த லெவல் வந்து மறுபடியும் நமக்கு கரெக்ஷன் என்ட்ரி கிடைச்சா நம்ம எடுக்கலாம்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அப்படி இல்லை, கிடைக்கல. அதே நேரத்தில் பிரேக் அவுட் என்ட்ரி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்து பிரேக் அவுட்டில் ஓகே அந்த மென்ஷன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பிரேக் அவுட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் தான் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோம். ஸோ 24,475. ஸோ இந்த லெவல் நமக்கு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்ல நம்ம என்ட்ரியும் இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு டார்கெட் நம்ம இந்த லெவலில் வச்சிருந்தோம். இங்கே அப்படிங்கிறது நம்ம என்ட்ரியை ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக எடுத்தது. இது பிரேக் அவுட் அப்படிங்கிறது கரெக்ஷன் என்ட்ரி. இந்த என்ட்ரி வந்து பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர வேற யாராலும் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு ஹை நல்ல வேகமான ஏற்றம் இருந்ததுனால அதை எடுக்க முடியல. ஆனால் இந்த என்ட்ரி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த என்ட்ரி தான் நம்ம 1 by 1 எடுத்து மார்க்கெட் ஜிக்ஸாக்காக மொமெண்டம் ஆயிடுச்சு. இதில் டைரக்ஷன் அப்படிங்கிறது வெறுமனே 24,500 to 600 தான். ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கான டைரக்ஷன் தான் நமக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இருந்துச்சு ஆப்ஷன் ரேஞ்சு. இந்த அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கோட என்ட்ரி டார்கெட் அப்படியே பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருந்ததுன்னா எல்லாருமே என்ட்ரி எடுத்து ஈஸியாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி ஆகலை.
சின்ன லெவல்ல மட்டுமே ட்ரேடிங் இந்த இப்படி ஒரு ரேஞ்ச் மட்டுமே ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால இதுல என்ன இருக்கு, அதிகபட்சமா 100 பாயிண்ட்டுக்குள்ள நமக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா 3 என்ட்ரியா ஸ்பிளிட் பண்ணி எடுத்தனால நமக்கு ஒரு 60 பாயிண்ட் பக்கம் வந்தது. ஆனாலும் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான், அது ஸ்ட்ராங் பாசிட்டிவா இருந்தது. ஈரான் போர், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் அடுத்து நடக்க போகுதுன்ற மாதிரி குண்டு போட்டுட்டு இருக்காங்க. ஹார்மோஸ் தீவுல வந்து பெருசா ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போதே மார்க்கெட் வந்து மேலதான் போகுது. ஸோ மேல போகுது, நமக்கு டெக்னிக்கல் இன்டிமேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வென்ச்சு பிளான் பண்றோம். மார்க்கெட் இந்த லெவல்ல இருந்து திரும்ப ஆரம்பிச்சிருந்தோம், நம்ம புட்டு தான் எடுத்திருப்போம். ஆனா இங்க பிரேக் அவுட் ஆச்சுனால நம்ம கால் எடுக்கிறோம். அதே போல சப்போர்ட் எடுத்திருந்தோம்னா நாங்கள் கால் எடுத்திருப்போம். இங்க டைரக்டா ஸ்ட்ராங் ப்ரெஷர் கொடுத்து மேலே ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறதுனால பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்தோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டிமேஷன் அப்படிங்கிறது நமக்கு நியூஸ் எல்லாம் கிடையாது. டெக்னிக்கல் என்ன இன்டிமேட் ஆகுறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணுவோம். ஸோ கரண்ட் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது 24,500. இதுதான் நமக்கான இன்றைக்கு ரேஞ்சுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரேஞ்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 500 அப்படிங்கிற ஒரு விஷயம், ஷார்ட் டேர்மில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்ற லெவலும் இந்த லெவல். அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது 24,470. ஸோ இந்த 2 லெவல் மட்டும்தான், 2 லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் 24,300. இதுதான் வந்து அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதுவும் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது 24,280 to 300. இது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். இது டவுன் சைடுக்கான பாயிண்ட் நம்மளுடைய பிளான். ஸோ மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகுறது அப்படின்னு நம்ம பிளான் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் கேப் ஃபிளாட் ஒரு கேப் அப்ல 24,600க்கு மேல ஒரு க்ளோசிங் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நமக்கு இந்த மேல இருந்து 24,750 to 800. ஸோ 800ங்கிறது ஒரு 750 to 800ங்கிறது ஒரு ரேஞ்ச். ஸோ அதனால 24,800 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட். ஸோ நமக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் இதுதான். அதே போல லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா 2 லெவல் பார்க்கணும். 24,470 to 550 அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ள ஒரு ஜோன். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அடுத்து கீழே. அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி வந்துட்டு சடனாக மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். எப்பயும் போல இந்த ஃபேக்காக பிரேக் அவுட் ஆகி கீழே போக போகுதா இல்லை மேலே போகுதா, ஹெல்த்தியா இருக்கா அன்ஹெல்தி பிரேக் அவுட்டா, டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம அப்டேட்டடா டெலிகிராம்ல எப்பயும் போல போஸ்ட் பண்ணுவோம். டீட்டெயில் தேவைப்படுகிற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் நம்ம ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறவங்களுக்கு 2 என்ட்ரி நம்ம எப்பயுமே எடுப்போம். அதில் ஆப்ஷன் பிரேக் அவுட் என்ட்ரி, கரெக்ஷன் என்ட்ரி, சப்போர்ட் என்ட்ரி, சரி 3 என்ட்ரி. ஸோ அந்த 3ல் இப்போ நம்ம இங்கே பார்க்கறது பிரேக் அவுட் என்ட்ரிஸ். பிரேக் அவுட் என்ட்ரி தான் இன்னைக்கு கிடைச்சிது. ஸோ நாளைக்கு பிரேக் அவுட்டா, கரெக்ஷனா, சப்போர்ட்டா, எதுல இந்த லெவல் எடுக்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறத லைவா இன்டிமேட்ல லைவா நம்ம வந்து டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மார்க்கெட் டைரக்ஷனை அனலைஸ் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.